அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இருந்து கொண்டே குவைத்திற்கு எதிரான சதியில் ஈடுபட்ட 14 குவைத்திகளை கைது செய்த உள்துறை அமைச்சகம் பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது. அந்த வீடியோ பார்க்க போறோம். அடுத்து அமெரிக்க அதிபருக்கு பெரிய ஆப்பை வைத்த உலக நாடுகள், ஹர்முஸ் ஜலசந்தியை நெருங்க முடியாத கப்பல் படை, அடுத்து இந்தியா இலங்கை செல்ல இப்போது ஒரே ஒரு விமானம், அது ஜெஸ்ரா ஏர்வேஸ் மட்டுமே உள்ளது. அடுத்து ரமலான் பண்டிகை தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் நடத்திய தீவிர செக்கிங் மூலம் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹெஸ்புல்லா அமைப்பிற்கு உளவு பார்த்த 16 பேரை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 16 பேர்ல 14 பேர் குவைத்தி குடிமக்கள் மற்றும் 2 பேர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான முக்கிய வீடியோ உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இந்த வீடியோ தாங்க அது. எண்ணற்ற துப்பாக்கிகள், தோட்டாக்கள், ட்ரோன்கள் என அனைத்தையும் தற்போது உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது. குவைத்தி குடிமகளாக இருந்து கொண்டு குவைத் நாட்டிற்கு எதிராக செயல்பட்ட குவைத்திகளுக்கு எந்தவித அனுதாபமும் காட்டப்படாமல் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல குவைத்தில் நிகழும் சம்பவங்களை போட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் செய்யும் நபர்களையும் குவைத்தின் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்காணித்து கைது செய்து வருகிறது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம பாருங்க, எந்த ஒரு வீடியோ எடுத்து ஷேர் செய்யாதீங்க. உங்க ஏரியாவில் ஏதாவது பார்த்தாலும் வீடியோ எடுத்து மாட்டிக்காதீங்க. ஜிர்பாலக். அடுத்த தகவல், ஈரானின் 90% ராணுவத்தை அழித்துவிட்டும் இனி ஈரானை யாரும் காப்பாற்ற முடியாது என கூறி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு நேட்டோ நாடுகள் பெரிய ஆப்பை வைத்துள்ளார்கள். அதாவது ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழிப்பாதையை ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருந்து முழுவதுமாக அகற்ற டொனால்டு ட்ரம்ப் நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது ஹர்முஸ் ஜலசந்தி அருகே உங்களுடைய ராணுவ கப்பல்களை கொண்டு வந்து கச்சா எண்ணெய் கொண்டு செல்லுமாறு ட்ரம்ப் நேட்டோ நாடுகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் ட்ரம்பின் பேச்சை எந்த ஒரு நாடும் கேட்கவில்லை. இதனால் நேட்டோ நாடுகளின் செயலை வன்மையாக கண்டிப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது. டொனால்டு ட்ரம்பின் மவுசானது உலக நாடுகளே குறைந்து வருவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாவு சில தினங்களாக பொது வெளியில் வராமல் இருப்பது, உண்மையிலே நெத்தன்யாவு இருக்கிறாரா இல்லை மௌத்தாகிவிட்டாரா என்ற சந்தேகம் பெருமளவில் அரபிய செய்தித்தாளில் பகிரப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலின் பிரதமரின் ஏஐ வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருவதும் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முதல் ஈரானின் டான்சிங் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி ஏவி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த டான்சிங் ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை மகரிப்புக்கு பிறகு பிறை பார்க்க குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு குவைத் அவுகாஃப் அழைப்பு விடுத்துள்ளது. அதாவது புதன்கிழமை மாலை பிறை தென்பட்டால் வியாழக்கிழமை 19ஆம் தேதி ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும். இதுவே 18ஆம் தேதி பிறை தென்படாவிட்டால் 30 நோன்பு பூர்த்தி செய்யப்பட்டு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல இந்த முறை பொதுவெளியில் பெருநாள் தொழுகை நடைபெறாது என அமைச்சகம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அந்தந்த மந்தகாவில் உள்ள பள்ளிவாசலில் மட்டுமே இந்த முறை பெருநாள் தொழுகை நடைபெறும். அதாவது காலை சரியாக 6 மணி 8 நிமிடம் தொழுகை நடைபெறும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்திலிருந்து இந்தியா இலங்கை செல்வதற்கு இப்போ ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அதாவது ஜெஸ்ரா ஏர்வேஸ் மூலமாக தான் இந்தியா இலங்கைக்கு செல்ல முடியும். இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 390 குவைத் தினார்லேருந்து 420 குவைத் தினார் வரை செலவாகிறது. அதாவது குவைத்திலிருந்து ஜெஸ்ரா ஏர்வேஸின் ஸ்பெஷல் பஸ் மூலமாக சவுதி அரேபியாவில் உள்ள கைசுமா விமான நிலையம் சென்று அங்கிருந்து இலங்கைக்கு சென்று இலங்கையிலிருந்து இந்தியா வரணும். இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. எமர்ஜென்சியாக ஊருக்கு போறவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல் சமரை தொடர்பு கொண்டு இந்தியா இலங்கைக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அமெரிக்காரன் சேர வேலையை பார்த்தா இந்த மாதம் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகிறது கஷ்டம் தாங்க. எவ்வளோ சந்தோஷமாக ஈஸியாக ஊருக்கு போயிட்டு வந்த நம்மளை எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டான் பாருங்க அமெரிக்காக்காரன். விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 298 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 68 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 912 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.